Hi my dear students and teachers, welcome to Academic Education channel. Thiran Max Standard 9th Workbook 2025-26 நம்ம ஆன்சர் கீ ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். எண்களை ஒப்பிடுதல். ஃபஸ்ட் ஆன்சர் கீ ஆல்ரெடி போட்டுட்டேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஐ கார்ட்லையும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 9th நார்மல் வீடியோவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உட்பட வந்துடும். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் எண்களை ஒப்பிடுதல் 2.1 ஆக்டிவிட்டியில் எண்களை ஒப்பிட்டு பொருத்தமான அந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் டு குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 14க்கு நேரம் கிரேட்டர் தேன், 20 இது கிரேட்டர் தேன், 45 வந்து இது கிரேட்டர் தேன், 52 இது கிரேட்டர் தேன். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறனால ஈக்குவல் டு கிரேட்டர் தேன். எது கிரேட்டர் தேன் அப்படின்றத பார்த்துட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 61 இது கிரேட்டர் தேன். ஃபுல் ஆன்சர் கீஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. எது கிரேட்டர் தேன் வேல்யூவோ கிரேட்டர் தேன் அந்த சிம்பிள் வந்து இப்படி இருக்கிற மாதிரி அந்த இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய எண்ணை வட்டமிடுக. அதாவது இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 2 நம்பர்ஸை பாருங்கள். எந்த நம்பர் வந்து பெருசாக இருக்கோ அதை வந்து ரவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கீ ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மிகச்சிறிய எண்களை, அதாவது வெரி ஸ்மால் நம்பர், லாஸ்ட் 2 நம்பர் பாருங்கள். 72, 24, 42. இப்போ 27 தானே ஸ்மால் நம்பர். அந்த மாதிரி இதில் எது ஸ்மால் நம்பரோ அந்த நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 2.4 கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு முன்னையும் தொடரையும் எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. அதாவது 28 கொடுத்துட்டாங்கன்னா 28க்கு பிஃபோர் என்னது 27, 28க்கு ஆஃப்டர் 29. அந்த மாதிரி 43க்கு பிஃபோர் 42, 43க்கு அப்புறம் 44. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கீ அப்படியே செக் பண்ணிக்கோங்க சைட் பை சைட். மறக்காமல் இந்த வீடியோவும் டீச்சர் சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் திறன் சார்ந்த தகவல்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே இருக்குது. அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், டீச்சர்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2741 அதற்கான முன்னின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் 41னா 40ன்னு போட்டுக்கோங்க. இப்போ 699 தொடரினா அதுக்கு ஆஃப்டர் நம்பர் 699னா 700ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அது நீங்கள் கரெக்டாக அதன்படி நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ 98145 முன்னின்னு கேட்டிருக்காங்க. முன்னின்னா அந்த நம்பருக்கு முன்னாடி. இப்போ 45க்கு முன்னாடி என்ன இருக்குது, 44 இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். தொடரினா ஆஃப்டர் 28க்கு ஆஃப்டர் என்னது 29. அந்த மாதிரி நம்பர்ஸ் படி நீங்கள் எழுதிக்கோங்க. கொஸ்டின்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 2.6 எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுக அப்படின்னு இருக்குது. ஸோ அது அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஏறு வரிசை அப்படின்னா ஏறு வரிசையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஏறு வரிசைனா மேலேருந்து கீழே வர மாதிரி 2, 5, 6, 7, 9. இறங்கு வரிசை என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் இதில் ஏறு வரிசை இறங்கு வரிசை என்னன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இதில் ஏறு வரிசை இறங்கு வரிசை. பொறுமையாகவே காமிக்கிறேன். ஆன்சர் கீ ஃபுல்லாகவே அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. ஸோ மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமில் தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா லெசன்ஸுக்குமே நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனல்ஸில் மார்னிங் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஈவினிங் டைமில் எனக்கு இது 10th, 11th, 12th போடுறதுனால எனக்கு டைம் பத்தலை. ஸோ அதான் உங்களுக்கு நான் மார்னிங் டைம் கொடுத்துருக்கேன் அப்டேட் பண்ணுற மாதிரி. ஈவினிங்கும் நம்ம சேனல்ஸ் எல்லா குரூப்ஸ்லையும் ஈவினிங் டைமும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ மார்னிங் டைம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எனி டைம் நீங்கள் 7 o'clock நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஈவினிங் டைமும் நீங்கள் ஸ்கூல்ஸ் போயிட்டு வந்துட்டு கூட என்ன பண்ணலாம், நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஏறு வரிசை என்னென்ன இருக்குன்னு பார்த்து இறங்கு வரிசை. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸுக்கான ஏறு வரிசை இறங்கு வரிசை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸுக்கான ஏறு வரிசை பொறுமையாகவே நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. 37845678. நெக்ஸ்ட் அதுக்கான இறங்கு வரிசை. ஒரு டைம் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் அப்படியே சைட் பை சைட் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கோங்க. தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸு. இது 2869. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். See you all.